ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு குளு குளு கிளைமேட்டில் கேரளாவில் இருக்கிற மூணாரம் மிஞ்சும் வகையில் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் ஒரு செமையான ஸ்பாட், செமையான ஹில் ஸ்டேஷன் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மூணார் வீடியோ, ஆல்ரெடி மூணார் டூர் வீடியோ 3 வீடியோ சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணிக்கிங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய போட்டிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரி, வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இன்னும் பலரால் அறியப்படாத இந்த இடம் மூச்சடைக்க வைக்கும் அழகுடன் பள்ளத்தாக்குகள், அணைகள், நீர்வீழ்ச்சிகள், வியூ பாயிண்ட்டுகள், தேயிலை ஏலக்காய் தோட்டங்கள் என சுற்றி பார்க்க எண்ணியில் அடங்காத இடங்களை கொண்டுள்ளது. அப்படி ஒரு ஜில்லென்ற மலைவாச ஸ்தலம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் ரிலாக்ஸ் செய்ய இதமான வானிலையுடன் கண்கவர் இயற்கை காட்சிகள், காட்டு விலங்குகளை உங்கள் கேமராக்களில் படம் பிடிக்கும் வாய்ப்பும், தண்ணீர் குறையாமல் கொட்டும் நீர்வீழ்ச்சியில் ஆட்டம் போடவும், சுற்றி பார்க்க எண்ணிக்கையில் அடங்காத இடங்களுடன் நமது தமிழகத்திலேயே, அதுவும் தேனி, மதுரைக்கு அருகில் கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த இடம் என்னன்னு சொல்லட்டுமா? அந்த இடத்துக்கு பேர் மேகமலை. ஆமாங்க, இந்த பேரை உங்களில் பலர் கேள்விப்பட்டிருக்கலாம். பேருக்கு ஏற்றாற் போல தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் மேகங்கள் தவள கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1500 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள மலைப்பகுதி இது. இங்கு தேயிலை, ஏலக்காய் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இயற்கை இங்கு கண்கவர் காட்சி பெட்டகமாக மனதை வருடும் வகையில் காட்சியளிக்கிறது. எப்போதும் இதமான வானிலை, அமைதியான காற்று மற்றும் கண்கவர் காட்சிகள் இந்த இடத்திற்கு உங்களை மீண்டும் மீண்டும் வர தூண்டும். தமிழில் மேகமலை பச்சை குமாச்சி, அதாவது பச்சை மலைகள் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 18 ஹேர்பின் வளைவுகளை தாண்டி நீங்கள் சென்றால் இந்த மலைக்கான பெயர் எவ்வளவு பொருத்தமாக பெயரிடப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிய முடியும். இந்த இடத்திற்கு வந்தவுடன் மூடுபனி இங்கு நிரந்தரமாக இருப்பது போல் காணப்படும். தேயிலை தோட்டங்கள் மற்றும் பசுமையான மலைகளை பொருத்தியது போல காட்சியளிக்கிறது இங்கிருக்கும் மலைத்தொடர்கள். இங்கு மேகமலை நீர்வீழ்ச்சிகள், சுருளி நீர்வீழ்ச்சிகள், மணலார் அணை, மகாராஜா மெட்டு வியூ பாயிண்ட், இரவங்கலார் அணை, வனவிலங்குகள் சரணாலயம், தேயிலை ஏலக்காய் தோட்டங்கள், வெள்ளிமலை என ஏராளமான சுற்றுலா தலங்கள் குவிந்துள்ளது. இங்கு இருக்கும் மணலாறு அணையில் இருந்து பார்த்தால் அங்கு அமைந்திருக்கும் கம்பம் பள்ளத்தாக்கின் அழகு உங்களை மூச்சடைக்க வைக்கும். மேலும் இங்கு அமைந்திருக்கும் குக்கிராமங்கள் கண்களை கவர்கிறது. மூடுபனி நிறைந்த இந்த நிலப்பரப்புகளில் அப்படியே காலார நடந்தால் நாலா பக்கம் தேயிலை, காப்பி தோட்டங்கள் உங்களை வரவேற்கும். அடுத்து இங்கிருக்கும் மேகமலை நீர்வீழ்ச்சி எந்த பருவத்திலும் தண்ணீர் குறையாமல் கொட்டுகிறது. இந்த மேகமலையிலிருந்து உருவாகும் சுருளி தீர்த்தத்தில் இருந்து 2 தனித்தனி இடங்களில் விழுகிறது. இங்கு யானை, புள்ளிமான், கவுர் போன்ற காட்டு விலங்குகளையும் நீங்கள் காண முடியும். எனவே இந்த அழகான இயற்கையின் காட்சிகளை உங்களின் கேமராக்களை படம் பிடிக்க தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கப்பிள்ஸாக இருந்தால் இங்கே உங்களின் போஸ்ட் வெட்டிங், ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுகளை நடத்தி கொள்ளலாம். தேனியிலிருந்து அல்லது ஆண்டிப்பட்டியிலிருந்து 2 வெவ்வேறு வழிகளில் சுற்றுலா பயணிகள் மேகமலையை அடையலாம். முதலில் சொன்ன பாதை சின்னமனூரையும், 2வது கந்தமநாயக்கனூர் வழியாகவும் செல்கிறது. இந்த 2 நிலையங்களும் தேனி, திண்டுக்கல் அல்லது மதுரையிலிருந்து சாலை வழியாக எளிதில் அணுகக்கூடியவை மற்றும் தொலைவில் சுமார் 130 கிலோமீட்டர்கள் உள்ளன. மதுரை விமான நிலையத்திலிருந்து சுமார் 103 கிலோமீட்டர் தொலைவிலும், மதுரை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 119 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது மேகமலை. மேகமலையில் இருக்கும் சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்க ஒரு நாள் போதுமானது. மேலும் இங்கு தங்கி சுற்றி பார்க்க சிறந்த காட்டேஜுகளோ இன்டர்நெட் வசதியோ கிடையாது. மேலும் இங்கு நீங்கள் 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டல்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ரோட்டு கடையில் கிடைக்கும் உணவு சுவையானதாகவே இருக்கும். இங்கு சொந்த வாகனங்களில் சென்றால் இன்னும் சிறந்தது. மேகமலை செக் போஸ்ட் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும். எனவே நீங்கள் அதற்குள் சுற்றி பார்த்து கொள்ள வேண்டும். அப்புறம் என்னங்க, கிளம்ப வேண்டியதானே வெயிலுக்கு. கோ அண்ட் என்ஜாய் மக்களே. தேங்க்யூ.